ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மா கொட்டையிலிருந்து எப்படி நம்ம ஒரு மாங்கன்று உருவாக்குறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி கொட்டையிலிருந்து உள்ளே இருக்கிற விதையை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கப்பில் மண் போட்டுட்டு அந்த மேல் பகுதியை மேலே வச்சுட்டு அது ஃபுல்லாக மண்ணை கொட்டி நம்ம நப்பிடணும். நான் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் கப்பில் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவுக்கு கிளியராக தெரியறதுக்காக நீங்கள் ஒரு பெரிய பாட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மேலே தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி கீழே செட்டில் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப ஊற்ற வேணாம். அப்புறமா ஒரு கவரை போட்டு மூடிடுங்க. ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக மேலே வந்திருக்கும். அடுத்த ஒரு 5 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் நல்லாவே மேலே வந்திருக்கும். அப்புறம் ஒரு 2 வாரம் அப்படியே விட்டுருங்க, அது ஒரு இருட்டான பகுதியிலேயே இருக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலை லைட்டாக இருந்து ஒரு மாதிரி திக்கு க்ரீனுக்கு வந்திருக்கும். கீழே வேரெல்லாம் நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள். அப்புறமா நார்மல் அதில் வேர் கீழே வரைக்கும் வந்ததுனால அதை விட பெரிய கண்டெய்னரில் மாற்றிக்கிட்டேன். இது ஒரு 20 நாளுக்கு அப்புறமான ஒரு வீடியோ. இதே டைமில் தான் நான் ஒரு கொட்டையை ஒரு பெரிய கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தேன், கொய்யா மரம் இருக்கிற ஒரு பாட்டில். இதில் பாருங்கள், இன்னும் இலைகள்லாம் நல்லா பெருசாக வளர்ந்து நல்லாவே வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ உதவியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.